எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா கிறிஸ்மஸ் முடிஞ்சு நியூ இயர் முடிஞ்சு பொங்கலே வந்தாச்சு, மெரி கிறிஸ்மஸ் சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெரி கிறிஸ்மஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி, கத்ரினா கைஃப், இந்த பக்கம் ராதிகா ஆப்தே, ராதிகா சரத்குமார், ராஜேஷ் சார், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹிந்தி மூவி தான். இதை வந்து தமிழ்லையும் சைமல்டேனியஸா எடுத்திருக்காங்க. ஹிந்தியில ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு அந்த ஒரு ஆட்களையும், தமிழ்ல ஒரு சில கேரக்டருக்கு நம்ம ஆட்களையும் போட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப அறிவாளியான டேரக்டர்ல அப்பதான் படம் ஓடணும் அவருக்கும் தெரியும். டைரக்ட் பை ஸ்ரீராம் ராகவன், இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி ஹிந்தியில ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கவர் தான். அண்ட் தென் படத்தோட சினிமாட்டோகிராஃபி மது நீலகண்டன், மியூசிக் வந்து சாங்ஸ்லாம் பிரீத்தம்ன்றவங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து டேனியல் பி ஜார்ஜ், எடிட் வந்து பூஜா. ஓகே, இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்க இந்த மெரி கிறிஸ்மஸ், இது வந்து ஒரு நாவல். அந்த நாவல்ல இருந்து எடுத்த கதையை தான் படமா பண்ணியிருக்காங்க. நாவலை வந்து கதையா பண்ணும்போது மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா நாவல் படிக்கிறதுன்றது அதை வந்து சுவாரஸ்யமாகவும் படிக்கலாம், ஸ்லோவாகவும் படிக்கலாம், அது எப்படி வேணா அதை வடிவமைக்கலாம். பட் அதை படமா ஒரு 2.5 மணி நேரம் பார்க்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பொறுமை தேவை. அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஒரு நாவலை கனெக்ட் பண்ணும்போது விறுவிறுப்பாகவும் இருக்கணும், அதுல வந்து சினிமேட்டிக்காவும் இருக்கணும், பிடிக்கணும். அது எல்லாமே இந்த படத்துல இருக்கா அப்படின்னு வாங்க பார்த்துருவோம். கதை ஆரம்பத்திலேயே கிறிஸ்மஸ் நைட்டு, 24th நைட்டு, அன்னைக்குதான் வந்து விஜய் சேதுபதி ஒரு ஊர்ல இருந்து வராப்புல. அவர் வர வீடு வந்து அங்கதான் பக்கத்துல ராஜேஷ், அவரு தான் வந்து அவர் அங்கிள் போல இருக்கு. அவரு சாவியெல்லாம் கொடுத்து, இந்தாப்பா உங்க வீட்டை இப்பதான் நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அம்மா இருக்க வரைக்கும் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, அம்மா இறந்த பிறகு இன்னைக்கு தான் அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி உனக்காக கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு காட்டுறாப்புல. அப்பவே வந்து விஜய் சேதுபதிக்கு யாருமே இல்லை, அவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு அன்னைக்குதான் ஊருக்கு வராரு இப்படின்ற ஒரு தெளிவை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் அன்னைக்கு நைட்டு வெளியில போறாரு. வெளியில ஆல்பர்ட் அவரோட நேம் இந்த படத்துல, அவரோட கதாபாத்திரம் நேம். அவர் வெளியில போய் ஏதோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு போறாரு. அங்க வந்து ஒரு குட்டி கிளி கூண்டு வாங்கி, அதுல ஒரு கிளி இருக்கு, அது அழகா பேசுது. ஸோ இதை வாங்கிட்டு வரும்போது ஒரு இடத்துக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாரு. அந்த இடத்துல கத்ரினா கைஃப் கூட வந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அர்ஜென்ட்டா நான் ஒரு வெளியில போகணும், அதனால அந்த டேபிள்ல உட்காந்துருக்காங்களே டெட்டி பேரை வச்சுக்கிட்டு, அவங்க கிட்ட போயிட்டு உங்க கூட வந்தவர் கிளம்பிட்டாரு, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி வந்து அந்த டேபிள்ல உட்காந்துருக்க கத்ரினா கைஃபும் அவங்களோட குட்டி குழந்தை, இவங்க 2 பேர்கிட்டயும் இதை சொன்ன உடனே அவங்களோட ஃபேஸ் மாறுது. சொல்லிட்டு விஜய் சேதுபதி போய் சாப்பிட போயிடுறாரு. அவங்க ஃபேஸ் மாறுது கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு படம் பார்க்க போறாரு. அங்கேயும் இவங்க 2 பேரும் இருக்காங்க, கத்ரினா கைஃபும் அவங்க பொண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 2 பேருக்கும் ஒரு ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே வாங்க, நீங்க எங்க போகணும், டாக்ஸி பிடிச்சி தரட்டா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல பக்கத்துல தான் அப்படின்னே, குழந்தை தூங்கிடுச்சு, நான் டெட்டி பேரை வச்சுக்கிறேன், நீங்க குழந்தைய வச்சுக்கோங்க, வாங்க உங்களை வீட்டாண்ட ட்ராப் பண்றேன், நடந்தே போறாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வாங்க ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போலான்னு கத்ரினா கூப்பிட, விஜய் சேதுபதி போய் குடிக்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் உண்டான ஒரு கெமிஸ்ட்ரி அந்த இடத்துல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய தூங்க வச்சுட்டு வாங்க வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு 2 மணி நேரம் போயிட்டு சுத்திட்டு வராங்க. இல்ல கத்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அவர் எங்க போனாரு, தென் அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருக்காரு. இதை பார்த்து அவங்க கத்த, விஜய் சேதுபதி திணற. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல அது யாரு கொண்டு இருப்பாங்க, என்ன நடந்துச்சு, இதோட ரிமைனிங் கதை தான் செகண்ட் ஹாஃப். படம் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ், கதை, இந்த கதை மிகப்பெரிய பாசிட்டிவ். படத்துல நெகட்டிவ் கண்டிப்பா இருந்துதான் ஆகும். இந்த படத்துல நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதியை நம்ம ஒரே மாதிரி பாக்குறோம், ஒரே கேரக்டரா பாக்குறோம். அவர் நடிப்பை ஒரே மாதிரி பாக்குறது வந்து ஒரு மாதிரி ஒரு சில டைம்ல லைட்டா நமக்கு போர் அடிச்சது, மூஞ்சு சுளிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அவரை 96ல பார்த்த ராமாவே பாக்குற மாதிரி இருந்தது. அவரோட கேரக்டர் அதே மாதிரிதான் இருந்தது. அவரோட ஆக்டிங், அந்த தலை குனிஞ்சு போறது, அந்த லேடிஸோட போறது, அவர் கொஞ்சம் வெக்கப்படுறது, இதெல்லாம் வந்து அதே மாதிரி அவர் அந்த இதயத்துல கை வைக்கிறது, இதெல்லாம் ஒரு 96 ராம பார்த்த மாதிரியும், அண்ட் தென் அவர் பேசுற அந்த ஸ்லாங் வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால இருக்கிற விஜய் சேதுபதியை பார்த்த மாதிரியும், அண்ட் தென் ஒரு சில சீன்ஸ் இமைக்கா நொடிகள்ல வர விஜய் சேதுபதியை பார்த்த மாதிரி இருந்தது. கிளப் சாங்ல வந்து ஒரு கிளப் சாங் வச்சிருக்காங்க, அதுல வந்து நம்ம காயத்ரி வந்து அதுல பாட்டு பாடியிருக்காங்க. ஓகே, விஜய் சேதுபதி வர எல்லா படத்துலயும் இவங்களும் வராங்க, ஹிந்திலையும் கொண்டு வந்து விட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் வருது. ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சலிப்பு தட்டுது. நமக்கு 96 அவ்வளவு பிரமாதமா இருந்தாலும் நிறைய பேருக்கு அது ரொம்ப ஸ்லோவா இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த படம் ஹிந்தியில வந்து ரொம்ப பெருசா பேசப்படும், அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை எப்படி எடுத்துப்பாங்க, இந்த ஸ்லோனஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. நாவல்ல இருந்து எடுத்திருக்காங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
பட் இதை எந்த அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இது மட்டும்தான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா நான் கருதுறேன். அதுக்கப்புறம் படத்தோட மியூசிக், இந்த கிறிஸ்மஸ் ஈவினிங்கிறதால அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே அதை சார்ந்து இருக்கு. அந்த பாடல்கள் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது படத்துல. அந்த லைட்டிங்ஸோட காட்டுற அந்த கேமரா விஷுவல், அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த ஒரு த்ரில்லரா காட்டுற அந்த கட் பண்ணி காட்டுற அந்த எடிட்டிங்கோட வேல்யூ, இது எல்லாமே படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. ராதிகா சரத்குமார் அப்புறம் ராஜேஷ் இவங்க எல்லாரையும் சின்ன சின்ன கேரக்டர்ல கொடுத்துருந்தாலும் கரெக்டான கேரக்டர்லாம் வச்சிருக்காங்க. ஃபைனலா கிளைமேக்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா அப்படின்னு கேட்டா இதை தான் வைக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. பட் இதையும் தாண்டி ஏதாவது டிஃப்ரெண்டா எதிர்பார்த்தோம். பட் யதார்த்தமான எப்பயுமான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது. அது மட்டும்தான் ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. ஓகே, படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் சொல்லிட்டேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் படத்தை பாருங்க. பார்த்துட்டு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த தெருவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பாபாய் சொல்றது உங்க ஆர்ஜே பர்கோ.